is JavaScript closure? Okay, so before closure என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இது பார்ப்போம். நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆட் வேணும். அது எப்பப்பெல்லாம் கால் பண்றோமோ அப்போ ஒரு கவுண்டர் இன்கிரிமெண்ட் ஆகும். எவ்ரி டைம் இட் இஸ் கால். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 தடவை கால் பண்ணேன்னா 3 தடவை இன்கிரிமெண்ட் ஆகும். கரெக்டா? ரைட். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல இப்போ அந்த கோடை பார்த்தோம் அப்படின்னா இப்போ 3 தடவை கால் பண்றேன். ஆனா ஒரு தடவையும் கால் பண்ணும்போது இந்த வேரியபிளை நான் வந்து என்ன பண்ணலாம், லோக்கலா வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு தடவை 0க்கு இனிஷியலைஸ் ஆகும்ல. ஃபர்ஸ்ட் தடவை கால் பண்ணும்போது 0க்கு இனிஷியலைஸ் ஆகும், கவுண்டர் 1 ஆகும். அடுத்த தடவை கால் பண்ணும்போது திருப்பி 0க்கு இனிஷியலைஸ் ஆகும், 1 ஆகும். இப்போ எப்போதுமே உனக்கு 1 தான் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ ஃபைனலாக கவுண்டரை வந்து ஆக்சுவலாக கவுண்டரை நம்ம இது பண்ண முடியாது. பட் எத்தனை வாட்டி நம்ம கால் பண்ணாலும் ஒரு தடவையும் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகி வரணும்ன்றதான் நமக்கு தேவை. ஸோ நான் இப்போ இதை let's put the console log console.log of add. Okay, so every time it is called, what will get printed? எல்லா டைமும் 1 தான் வருது. பட் நான் ஒரு வாட்டியும் கால் பண்ணும்போது எனக்கு என்ன தேவைன்னா அது வந்து ஒரு டைமும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக இந்த கவுண்டரை தூக்கி நான் குளோபலாக போடுறேன்னு வச்சுக்கோ. அப்போ இங்கேயும் அசஸ் பண்ணலாம், ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகாது. கரெக்ட். இப்போ என்ன பண்ணனா, இப்போ வருது கரெக்டாக 1 2 3ன்னு. ஏன்னா ஒரு வாட்டியும் அது 0க்கு இனிஷியலைஸ் ஆகல. பட் இந்த மாதிரி குளோபல் வேரியபிள்ஸ் வச்சுக்கிறது நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஏன்னா இந்த வேரியபிள் கோடு ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வேரியபிள் எங்கே வேணால் அக்சஸ் பண்ணலாம். இட்ஸ் a global scope, so it can be accessed fully, right? So அதுக்கு இன்னொரு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கவுண்டரும் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஆடுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே, அதில் போய் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ளாரே ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுதான் நெஸ்டட் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே போய் நான் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே லோக்கலாக தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் இந்த ப்ளஸ்ஸை நான் இந்த ஃபங்க்ஷன் கூட தான் கால் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் வெளியே போய் கால் பண்ண முடியாது. ஏன்னா இது நெஸ்டட் ஃபங்க்ஷன். நெஸ்டட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷன் கூட தான் கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன ஆகுதுன்னா, இந்த 0ன்றது இனிஷியலைஸ் நடக்குது பார்த்தியா, இது ஒரே ஒரு தடவை தான் நடக்கணும். ஓகே, அது வந்து ஒரு தடவை நடந்தால் போதும் நமக்கு. கரெக்டாக? இப்போ இதை வந்து க்ளோஷர் என்னன்னா, it is a function having access to the parent scope even after the parent as function has closed. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பிளஸ்ன்றது வந்து பேரண்ட் ஃபங்க்ஷன் என்னது ஆட். ஆடோடைய வேரியபிள் என்ன கவுண்டர், அதை அக்சஸ் பண்ண முடியுது. இந்த ஃபங்க்ஷனை நான் வெளியே இருந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெளியே இருந்து கூப்பிட்டே இருக்கலாம் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சது இல்லை. இப்போ வெளியிருந்து கூப்பிட முடியாது. ஓகே, ஆனால் வெளியிருந்து கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திஸ் will have access to the parent scope, ரைட்? அப்போ இந்த கவுண்டருக்கு அசஸ் இருக்கும். அப்போ நம்ம வேலை முடிஞ்சிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் க்ளோஷர். க்ளோஷர் இஸ் த ஃபங்க்ஷன் which have access to the parent scope. பேரண்ட் ஃபங்க்ஷனில் என்னென்ன வேரியபிளாக இருக்கோ அதுக்கெல்லாம் அசஸ் இருக்கு. ஈவன் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்க, இப்போ இந்த கோடை பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இதில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, திஸ் ஃபங்க்ஷன் இது மாதிரி காமன் வேரியபிள்லாம் இல்லை. திஸ் ஹேஸ் கவுண்டர் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த
இது நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா this is returning another function. அதுதான் அந்த ஃபங்க்ஷன். கரெக்ட்? அப்படிதான ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்றாங்க பாரு. கரெக்ட்? அது என்ன பண்ணும்? ஜஸ்ட் இந்த கவுண்டரை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து பேசிக்கலி ஆட் கால் பண்ண என்ன ஆகும்? இட் இஸ் ரிட்டர்னிங் a ஃபங்க்ஷன். கரெக்ட்? அப்ப அந்த ஃபங்க்ஷனை திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருந்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் கால் பண்றேன். கான்ஸ்டன்ட் இன்கிரிமெண்ட். இப்போ ஆட் கால் பண்றேன். ஆட் என்ன பண்ணுது? add is returning a function. Correct? இதான் அந்த function. அப்ப add கால் பண்ணனா it is returns a function. அப்ப increment is ஒரு function. கரெக்ட்டா? இப்ப add கால் பண்ணோம்னா அது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த increment function இருக்குல்ல it will have access to the scope counter variable access இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு கன்சோல் லாக் போட்டு increment கால் பண்ணலாம். மூணு தடவை கால் பண்ணலாமா? இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப பார். Correct? So now closure. Now what is closure? This is what is closure. Closure is nothing but a function. It has access to the parent scope even after the function is executed. இப்ப கால் பண்ணோம்னா எக்ஸிக்யூட் முடிஞ்சிடும். இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்ப அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணா பேரண்ட் ஸ்கோப்புக்கு அக்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இத மாதிரியும் பண்ணலாம். இப்போ நீ இந்த addன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றல நம்ம addன்ற ஃபங்க்ஷனை நம்மளே கால் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ணாம addன்ற ஃபங்க்ஷனை அதையே கால் பண்ண வச்சுக்கலாம். எப்படின்னா இங்க ஒரு பிராக்கெட் இங்க ஒரு பிராக்கெட் அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட் செமிகோலன். இப்போ இந்த addன்ற ஃபங்க்ஷன் அதுவே கால் பண்ணுது. இதுதான் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன். this is a self invoking function. self invoking function அந்த ஃபங்க்ஷன் அதையே கூப்பிட்டுக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது? it is returning a function. கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கான்ஸ் அது ரிட்டர்ன் பண்ணுதுல கான்ஸ் இன்கிரிமெண்ட் அப்படின்றது இப்படியே போட்டுக்கலாம். சோ இங்க எப்படி கால் பண்ணிருக்காங்க பாப்போம். addன்ற ஃபங்க்ஷன். ஓகே. So basically you need not give a name. This can be function. This is a function, right? That's it. So this is a function. இந்த ஃபங்க்ஷனை பத்தினா இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது எக்ஸிக்யூட் ஆயிடும். இந்த லைன் நம்பர் 3 வரும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். இந்த ஃபங்க்ஷன் இப்போ நம்ம வெளிய வந்து add ன்னு கால் பண்ணோம்ல அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஒரு பிரேசஸ் எண்டிங் ஒரு பிரேசஸ் அப்புறம் கால் பண்றேன். இதுதான் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன்ஸ். திஸ் இஸ் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. சோ இது கால் பண்ணா இது ஆட்டோமேட்டிக் கால் ஆயிடுமா? அதுவே அதை கால் பண்ணிக்குது. கால் பண்ணா இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? கவுண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. இது எங்க காப்பி பண்ற? கால் பண்ணிட்டு அவன் இன்கிரிமெண்ட் 3 ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா திருப்பி இன்கிரிமெண்ட். சோ இந்த மாதிரி செல்ஃப் இன்வோக்கிங்காவும் கால் பண்ணலாம். இல்ல அந்த ஃபங்க்ஷன் ஒரு பேர் வச்சிட்டு அதை கால் பண்ணா அது ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம்.